ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் தனுஷ் அனலீசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிப்பில் பட்டையை கிளப்புறாரு. இது ஒன்று. இந்த பக்கம் தனுஷுக்கு அண்ணனா கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் இருக்காருல்ல, புனித் ராஜ்குமார். அவரோட அண்ணன் சிவராஜ்குமார் தனுஷுக்கு அண்ணனா செங்கோலன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்துல தனுஷோட ரோல் என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு ஒரு சின்ன கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்துல குடிசைகள்லாம் இருக்கு. அந்த குடிசைகள்ல தாழ்ந்த ஜாதி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் ஒதுக்கப்படுறாங்க உயர் ஜாதி மக்கள்கிட்ட இருந்து. அந்த தாழ்ந்த ஜாதி மக்கள்லாம் சிட்டிக்குள்ள நடமாடக்கூடாது, அவங்க செருப்பு போடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க. இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரியான டார்ச்சரா, இன்னொரு பக்கம் இந்த இங்கிலீஷ்காரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க இராணுவத்தினால சாகடிக்கப்படுறாங்க நம்ம இந்திய மக்கள்ல. அதனால ரெண்டு பக்கத்துல இருந்தும் இந்த தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு டார்ச்சர் வருது. இதனால தனுஷ் என்ன பண்றாருன்னா, இந்த ரெண்டு பக்கத்துல இருந்தும் நம்ம தாழ்ந்த ஜாதி மக்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆங்கிலேய இராணுவத்துல போய் ஜாயின் பண்ணலாம். அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க நிறைய கலைகள் சொல்லி கொடுப்பாங்க. துப்பாக்கி சுடுறதுல இருந்து எக்கச்சக்க கலைகளை சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம எதிர்த்து நின்று போராடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஆங்கிலேய இராணுவத்துல போய் ஜாயினும் பண்றாரு. ஒரு சூப்பரான சிப்பாயா உருவாகிறாரு. அதுக்கப்புறம் தனுஷுக்கு ஒரு ஆர்டர் வருது. இங்கிலீஷ்காரங்களாம் என்ன சொல்றானுங்கன்னா, தனுஷ், நீ நம்ம இராணுவம், நம்ம இங்கிலீஷ் இராணுவத்துக்கூட சேர்ந்து இந்தியக்காரனுங்களை சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க தனுஷுக்கு. தனுஷும் சரின்னு சொல்லிட்டு இந்தியக்காரனுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம இந்திய ஆளுங்களெல்லாம் கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சி தனுஷுக்கு. என்னடா நம்ம எதுக்காக வந்தோம்? நம்ம இந்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக ஆங்கில இராணுவத்தில் வந்து பயிற்சி பெற்றுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்தோம். ஆனால் நம்ம ஆங்கில இராணுவத்துக்கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம இந்தியக்கார பசங்களை சுட்டு தள்ளுறமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியினால அந்த ஆங்கிலேய இராணுவம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லீடர், அந்த லீடரை போட்டு தள்ளுறாரு தனுஷ். அதுக்கப்புறம் தான் கேப்டன் மில்லரா உருவாகிறாரு தனுஷ். அங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ்காரனுங்களாம் தனுஷை தேடுறாங்க. தேடி எப்படியா அவனை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும், நம்மளோட லீடரையே போட்டு தள்ளிட்டானுங்க அப்படின்ட்டு தனுஷை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் இந்த படத்தோட முழு கதையே. அதுக்கப்புறம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டரா பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஜிவி பிரகாஷ் இருக்கார்ல, அவர் பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா, இந்த படத்துல நிறைய ரத்தம் தெறிக்கிற காட்சிகள், அடிதடி சண்டை தான். ஓகேங்களா, இதனால ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அதனால பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் இந்த படம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா.